ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்ற ராஜா முன்னாடி எதிர்நாட்டுல தோல்வி அடைஞ்ச இளவரசனை கைது பண்ணி கொண்டாந்து அந்த படைக்காலரை கொண்டாந்து விடுறாங்க. இளவரசனை ராஜா முன்னாடி அந்த வெற்றி பெற்ற ராஜா என்ன சொல்றாரு, இந்த இளவரசனுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த இளவரசன் கூச்சலிடுறான், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறி கூச்சலிடுறான் அந்த இளவரசன். உடனே இந்த ராஜா சொல்றாரு, நான் உன்னை விடுதலை பண்ணணும்னா நான் சொல்ற நிபந்தனையை நீ செஞ்சா வேணா உன்னை விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ராஜா. உடனே இளவரசன் சொல்றான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். வெற்றி பெற்ற ராஜா சொல்றாரு, என்னுடைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திர விளிம்பு நிறைய நீர் நிரப்பி தருவாங்க. அந்த பாத்திரத்துல இருந்து நீரை ஒரு டிராப்ஸ் கூட கீழே சிந்தாம நான் சொல்ற இடத்துல 1 மைல் தூரத்துல நீ கொண்டு வைக்கணும். ஒரு டிராப்ஸ் கூட கீழே சிந்தாம கொண்டு நீ வச்சிட்டீன்னா நான் வேணா உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்றாரு. உடனே இளவரசனும் ஓகே சொல்றான், அந்த நிபந்தனைக்கு ஏத்துக்கிறான். ராஜாவோட ஆட்கள் என்ன பண்றாங்க, இப்ப ராஜா முன்னாடி ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து வச்சு அந்த பாத்திரம் நிறைய விளிம்பு நிறைய நீர் நிரப்பிடுறாங்க. நீர் நிரப்பி அந்த இளவரசன் கையில கொடுக்குறாங்க. ஒரு சாலையை கடந்துதான் போடும். அந்த சாலையில சுத்தி பார்த்தா 2 பக்கம் மக்கள் இவ்வளவு கூட்டம் குமிஞ்சு நின்று இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இளவரசன் அந்த பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அந்த சாலை வழியா. அவனுக்கு பின்னாடி 2 பேர் காவலாளிகள் வாழை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க. ஏன்னா அந்த பாத்திரத்துல இருந்து ஒரு டிராப்ஸ் தண்ணி கீழே சிந்துனா கூட அந்த இளவரசனோட தலையை சீவ சொல்லி ராஜாவோட உத்தரவுப்படி அந்த 2 காவலாளிகளும் பின்னாடியே போறாங்க, அந்த இளவரசன் பின்னாடியே போறாங்க. இப்போ அந்த இளவரசன் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான், சாலை வழியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கான், மெல்ல சிந்தாம எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அந்த சாலை ஓரமா சுத்தி இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சிலர் அந்த இளவரசனை பாராட்டி பேசுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த இளவரசனை கேவலமாவும் இழிவாவும் பேசுறாங்க. இதெல்லாம் அவன் கவனிக்காம என்ன பண்றான், அந்த இளவரசன் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ராஜா இன்னும் எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல கொண்டு அந்த பாத்திரத்தை ஒரு டிராப்ஸ் கூட தண்ணி கீழே சிந்தாம அந்த பாத்திரத்தை கொண்டு அந்த இளவரசன் அந்த இடத்துல வச்சிடுறான். இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு சந்தோஷமா போச்சு. சரி உனக்கு விடுதலை போ அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. இவனுக்கு இளவரசனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீ இந்த நீர் நிரம்பிய பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது சாலை சுத்தி நிறைய மக்கள் நின்னாங்க. அதுல சில பேர் என்ன பண்ணாங்க, உன்னை வாழ்த்தி பாராட்டி பேசினாங்க. சில பேர் உன்னை இழிவாவும் கேவலமாவும் பேசினாங்க. அதனால நீ உன்னை பாராட்டி பேசினவங்களுக்கு நீ நன்றி சொல்லலாம். உன்னை கேவலமாவும் இழிவாவும் பேசினாங்கல்ல அவங்களுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. ராஜா, நான் சாலையில நடந்து போகும்போது என்னை சுத்தி மக்கள் யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பாராட்டி பேசுனது என் காதுல விழல, என்னை இழிவா பேசுறது என் காதுல விழல. ஏன்னா என்னுடைய கவனம் முழுவதும் அந்த நீர் நிரம்பிய பாத்திரத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால எனக்கு யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு இந்த இளவரசன் சொல்றான் ராஜா கிட்ட. இப்ப ராஜா சொல்றாரு, நீர் நிரம்பிய பாத்திரங்கிறது நீருங்கிறது உன்னுடைய ஆன்மா. உன்னுடைய கவனம் முழுவதும் உன்னுடைய ஆன்மா மேல வச்சேன்னு வச்சுக்கிய, உன்னுடைய எந்த காரியம் எடுத்தினாலும் அந்த காரியம் உன்னால வெற்றிகரமா செய்ய முடியும். இதை விட்டுட்டு சில பேரு உன்னை பெருமைப்படுத்துறவங்கள நினைச்சு நீ பெருமைப்படவும் தேவையில்லை, உன்னை இழிவா நினைச்சு பேசுறவங்க நினைச்சு நீ கவலைப்படவும் தேவையில்லை. உன்னுடைய கவனம் முழுவதும் ஆன்மா மேல வச்சுன்னா நீ எந்த செயல் எடுத்தாலும் உன்னால வெற்றிகரமா அமைச்சுக்க முடியும். வாழ்த்துக்கள்னு சொல்றாரு அந்த ராஜா. அந்த ராஜா இளவரசனை விடுதலை பண்ணிடுறாரு. இப்ப இளவரசன் என்ன பண்றா, ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா தன்னோட நாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா மகிழ்ச்சியா.